ஆவர்த்தன சார்புடையன. அவற்றின் இயல்புகள் ஆவர்த்தன சார்புடையன. சரியா? அப்ப அணுவன் அடிப்படையில் நாங்க சொல்றோம். அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதிக் கொள்ளுங்க. எனவே அணுவன் அதிகரிப்புடன் முஸ்னி இந்த கிளாஸ் இருக்கீங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு மெசேஜ் போடணும் இந்த வழக்கம் உள்ளது. எனவே அணுவன் அதிகரிப்புடன் ஒத்த இரசாயன இயல்புடைய மூலகங்கள், அணுவன் அதிகரிப்புடன் ஒத்த இரசாயன இயல்புடைய மூலகங்கள் ஒரே கூட்டத்தின் கீழ் வருமாறு பாகுபடுத்தப்பட்டு நவீன ஆவர்த்தன அட்டவணை உருவாக்கப்பட்டது. நவீன ஆவர்த்தன அட்டவணை உருவாக்கப்பட்டது. அடுத்த லைன் எழுதிக் கொள்ளுங்க. இவ்வட்டவணை ஆவர்த்தனங்களையும் கூட்டங்களையும் கொண்டது. இவ்வட்டவணை ஆவர்த்தனங்களையும் கூட்டங்களையும் கொண்டது. ரைட்? அவசியம் தலை போடு, அதாவது புது பக்கத்துல போடுங்க. ஏனண்டா இந்த அட்டவணை நீங்க கீழே தான் போடுங்க. இப்ப கீழே வேணா புது பக்கத்துல போடுங்க. ஏனண்டா அந்த மத்த பக்கம் மாத்த நீங்க கீழே வேண்டி வரும். கோப்பி தாளையா, ஏனண்டா நேரில் கீழே காணாது. சிஆர் கோப்பி அடுத்த பக்கம் பிறகு தான் நீங்க கீழே வேண்டி வரும். சரி, தலை போட்டு போடுங்க. நவீன ஆவர்த்தன அட்டவணைன்னு சொல்லி. நவீன ஆவர்த்தன அட்டவணை. நவீன ஆவர்த்தன அட்டவணை. இதுல பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப இந்த ஆவர்த்தன அட்டவணையை பொறுத்த மட்டும் எல்லா மூலகங்களையும் குறிக்க வேண்டிய அவசியம் எங்களை பொறுத்த சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை. ஆனா உண்மையாக நான் கீழ் இருக்கேன் 7ஆம் ஆவர்த்தனம் வரை இல்லை. எங்களுக்கு தேவைப்பட்ட சில விஷயங்கள் வர போறதுல 7ஆம் ஆவர்த்தனம் வரல கீழ் கொஞ்சம் ஃபார்மேட்டை பாருங்க. ஃபார்மேட்டை பார்த்துட்டு உண்மையாக இங்க பார்த்துக்கொள்ளுங்க. 1ஆம் ஆவர்த்தனத்துல 2 மூலகம் தான் வருது. அதே பிறகு 2ஆம் பாருங்க 1 2 3 4 5 6 7 ஆவர்த்தனம் வரையும் கீழ்த்திருக்கேன். சரியா? கூட்டங்களை பொறுத்த மட்டும் 2 விதமாக குறிக்கப்படும். பாருங்க, ஒன்று IUPAC மெத்தட். IUPAC முறையில நான் எப்படி குறிப்பேன் சொன்னா பிள்ளையால் இறுதி ஓட்டுல காணப்பர் தரும். அதாவது 1 இது 2ஆம் கூட்டம், இது 3ஆம் கூட்டம், இது 4ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம், 7ஆம் கூட்டம், 8ஆம் கூட்டம், 9ஆம் கூட்டம், 10ஆம் கூட்டம். ரைட்? அதே மாதிரி 11ஆம் 12 13 14 15 16 17 18. ரைட்? அப்ப அது எங்களுக்கு ஒரு புலை ஒன்று வந்துட்டு 10 இன்னும் பொறுங்களா. சரி, 3 4 5 6 7 8 9 10. பிறகு 11 12 இதுக்குலாம் வரணும். ரைட், சாரி, இந்த இது இப்படி வந்தா சரி. கீழே வேணாம், நீங்க பாருங்க. 11 12, அதே பிறகு 13 14 15 16 17 18. ரைட்? 18 கூட்டங்கள் வரலாம். நான் வேணுமென்று சொன்னா இப்படி போடலாம். மேலுக்கு ஆய்கள் இருந்தப்போ உங்களுக்கு அந்த அடுத்த USA முறையிலையும் காட்டிக்கொள்ளலாம். 2 மெத்தட்லையும் காட்ட தெரிஞ்சிருக்கணும். 12ஆம் கூட்டம்,
இது 13ஆம் கூட்டம், இது 14ஆம் கூட்டம், 15, இது 16, இது 17, இது 18. இப்படிதான் பாக்குறது கூட்டல இருக்கும் தெரியும். இதெல்லாம் வருது. இது ஐயுபிஎஸ்சி முறையிலையும் குறிக்கலாம். ஐயுபிஎஸ்சி மெத்தட்ல குறிக்கக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும் உரோம இலக்கங்களை காட்டுறது உங்களுக்கு தெரியும், சின்ன வகுப்புல குறிச்சது மாதிரி. ஆனா அதுல சில வித்தியாசங்கள் இருக்கு. எங்களோட ஓயல் இருந்தது நெறிக்க துண்டு இருக்கு தானே, இதுவும் இந்த நடுத்துண்டு இல்லை, நெறிக்க துண்டையும் ஜாயின் பண்ணி 20 மூலம் தான் எங்களுக்கு ஓயல் இருந்தது. ரைட். ஆகவே எங்களுக்கு இதுல வந்து தெரியணும், இது வந்து ரோம இலக்கத்துல வந்து 1A கூட்டம், இது வந்து 2A கூட்டம், 2A. இங்கதான் 3A. நல்லா பார்த்துக்கோங்க, 3A, இது 4A, இது வந்து 5A, இது வந்து 6A, இது 7A, ரைட், இது வந்து 8A. அதே மாதிரி வந்து இங்க இருக்கிறது என்று சொன்னா, ரைட், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து எங்களுக்கு இந்த அதாவது குறிக்கிற மெத்தட் வந்து இது பி தான் ஸ்டார்ட் ஆகும். பில வந்து 3B, இது 4B, 5B, இது 6B, இது 7B, ரைட். இவங்க 3 பேரும் 8B தான். 8, 9, 10 வந்து 8B. அதே மாதிரி இது வந்து 1B, இது வந்து 2B. ரைட். கூட்டங்களை குறிக்கிற மெத்தட் தானே, வேற ஒன்றும் இல்லை. ரைட். அதை முதலாவது குறிக்கணும். அவர் நீங்க மூலகங்களை போடாம இந்த வேலையை மூலம் செய்யுங்க. ரைட். இந்த வேலையை செய்யுங்க. கொஞ்சம் இங்க கொஞ்சம் இஞ்சல சைட்லயும் விடணும். கொஞ்சம் சில ஆவணத்தின கூட எழுத பாருங்க, கொஞ்சம் இந்த சைட்ல விட்டுட்டு கீறிக்கொள்ளுங்க சில முறை பார்த்து. சரியா பார்த்துக்கிடுங்க. இந்த குளம் 18 வரணும். அதுலயும் வந்து 18 அதே மாதிரி இந்த 4ஆவது வந்து அந்த 18 பாக்ஸ் வாரது வந்து இந்த 4 பிறகு 4, 5, 6, 7. அதுக்கு பிறகு வந்து 1, 2, 3 வாரது அவ்வளோத்தையும் கீறிக்கணும். நன்மையா இடையில இந்த இடவெளியெல்லாம் விட வேண்டி வரும். அவங்கள நான் கதைக்க இல்லை, நீங்க கீறிக்கொள்ளுங்க அவ்வளோத்தையும் பார்த்து. அட்டவணை நாங்க ஒட்டலாம், நாங்க ஒரு கீறியும் பார்க்கணும் எங்களோட ஹையால. ரைட். கீறி போட்டு அடுத்த பேஜ்ல வந்து ஒட்டுறதுக்கு மட்டும் விடுங்கள, நான் ஒரு கொப்பியோட தருவோம் ஒட்டுறதுக்கு. இது ஒரு பேஜ்ல கீறி போட்டு பக்கத்து பேஜ் ஸ்பேஸா விடுங்க, அட்டவணை ஒட்டுறது குறிச்சிடுங்க. இல்லை யாருக்கும் எழுத்து நம்ம எவ்வளவு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன் திருப்பி இருக்கா, வேகமா பாக்ஸை குறிச்சிடுங்க. இந்த ஒளி அடிக்க இடத்துல வந்து இருக்கேன், எனக்கு இந்த 3 பாக்ஸ் இருக்கு படத்தை சரியா பார்த்துக்கொள்ளு. இருக்கு இப்படிதான் இருக்கு ஒருத்தன். எங்கள உங்களை வந்து பிள்ளைகள் வந்து இங்க வந்து 7 பாக்ஸும் இருக்கு. 2ஆவதுல வந்து 6 பாக்ஸ் தான் இருக்கு, 6 இருக்கு. ரைட். அடுத்த 3ல 4 தான் இருக்கு. நல்லா பார்த்துக்கணும். 3ஆவதுல 7 இருக்கு, 2ஆவதுல 6, 3ல இருந்து 12 வரையும் வந்து 4, அதுக்கு 6 6 இருக்கு. 13ல இருந்து 17 வரையும் 18ஆவதுக்கு திருப்பி 7 இருக்கு. கீறி கொள்ளுங்களேன். கீறி இதுவரையில மூலகங்களை குறிக்க வேணாம், ஒன்னும் செய்ய வேணாம். கீறி முடிஞ்சானே கொஞ்சம் பினிஷ்டு போடுவோம்.
முடிஞ்சு போடுங்க பிள்ளைலாம் மெசேஜ் உண்டு. மேலே கூட்டங்களை போடுங்க. நம்ம ஆவர்த்தனங்களை சைட்ல போடுங்க. 1 2 3 4 5 6 7 வரும். கூட்டங்களை IUPAC இந்த ரெட் கலர்ல ஹார்ட் இருக்கு தானே, சைட்ல நீங்க போட்டுக்கொள்ளலாம். அந்த இலக்கத்துல இருக்குதா சைட் இந்த ரெட் கலர்ல நான் காட்டிருக்கிறது IUPAC முறை தானே, IUPAC முறை. அதே மாதிரி நான் இந்த பிளாக் கலர்ல காட்டிருக்கிறது USA முறை. 2 மெத்தட்லயும் நாங்க காட்டலாம். கொஞ்சம் தான் போக வேண்டியிருக்கு. அப்படியே அதை நிப்பாட்டி போடும். ஒரு அப்படியே நம்ம ஒரு 3 4 கிளாஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். 2 3 கிளாஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். நான் அதுக்கு பிறகு இருந்து டியூட் செய்ய தொடங்குவேன். நான் 2 டியூட்டுமா ஆகவே அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருந்தீங்கன்னா சரி. புக்ஸ்களையும் பார்ப்போம். லாக்டவுன் நீடிச்சிட்டு போகுது. நீ எனக்கு வரையிலும் தானே பார்ப்போம். அந்த புக்களை கொஞ்சம் வீடுகளில் யாரோடையும் கூட்டிட்டு சகாத்த சரி கூட்டிக்கு பார்ப்போம். 4 நாள் அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் டெலிவரி பண்ண புக்கோட தந்துடுறோம். ப்ளீஸ் சும்மா புக் வாங்கினது அப்படியே இருக்கு. பாஸ் பேப்பர் தந்தா நீங்க செய்வீங்களே. சரியா? ரைட். இப்ப மூலகங்களை நம்ம குறிப்போம். சரியா? பாருங்க, இதுல நீங்க ஓஎல், அதாவது எங்கட 1 தொடக்கம் 20 ஓஎல் உடனே 1 தொடக்கம் 20 வரையான மூலகங்கள். சரியா? மூலகங்கள் அதை குறிப்போம். எப்படி குறிக்கிறது? ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் 20 மாதிரி குறிச்சு பாருங்க. மூலாம் மூலம் யாரு எங்களுக்கு தெரியும்? ஐதரசன். 2ஆம் மூலம் யாரு பிள்ளையாள்? எங்களுக்கு ஹீலியம். சரியா? 3ஆம் மூலம் யாரு? லித்தியம். அடுத்தது பெர்லியம். அப்படியே போகணும்னா எங்க வருவோம் நாங்க? போரோனுக்கு கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான். திருப்பி இங்க வாங்க. ஆகவே சோடியம், மெக்னீசியம். அதுபோல இங்க வாங்க, அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின் ஆகும். முடிச்ச பிறகு இங்க வாங்க, பொட்டாசியம், கால்சியம். அது வரை மட்டும் போட்டு வைங்க. 20 வரை மட்டும். கால்சியம். சரியா? அது வரையும் போடுங்க. அது வரையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அப்படியே தொடர்ந்து போகலாம். அடுத்த யாரு? ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மங்கனஸ், இரும்பு, கொபோல்ட், நிக்கல், செப்பு, நாகம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
அதே மாதிரி ஒன்று நீங்க கூட்டத்தின் அடிப்படையிலோ ஆவர்த்தனை இப்படி உங்களுக்கு தெரிய வரதான் போகுது. பிறகு இதுக்கு புறவு வர போறது இல்லையா? அலுமினியத்துக்கு அடுத்தது யாருன்னு சொன்னா வந்து கல்லியம். சரியா? கல்லியம் GA. அதுக்கு அடுத்து வந்து ஜெர்மேனியம். அதுக்கு அடுத்து வந்து ஆர்சனிக். சரியா? அதுக்கு அடுத்து வந்து செலானியம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் புரோமின். அதுக்கு அடுத்தது வந்து கிரிப்டன். இந்த BRக்கு போட்டுக்கொள்ளுங்க. லிக்விட் BRக்கு மட்டும் லிக்விட் போடும். BR இரசம் தான் திரவம் நமக்கு. லிக்விட் எல்லாண்டு ஹார்ட் இருக்கிறான் யார திரவத்தையா? அதுக்கு பிறகு நான் கூட்டு அடிப்படை எல்லா மூலகங்களையும் செல்ற அவ்வளவும் தேவைப்படும். இந்த அவ்வளவும் எங்களுக்கு தேவை. சரியா? இவ்வளவும் தேவை. அது நீங்க கூட்டமா ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான், அல்லது வந்து ஆவர்த்தனம் சரியா? இவ்வளவும் கட்டாயம் தேவை. இதுக்கு பிறகு எங்களுக்கு தேவைப்பட்டது இங்க பாருங்க, மோலாங் கூட்டத்துல வந்து பொட்டாசியத்துக்கு அடுத்தது புள்ளியால் ருபீடியம், அதுக்கு அடுத்தது சீசியம், அது முக்கியம். கல்சியத்துக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ரோஞ்சியம், அதுக்கு அடுத்தது பேரியம், அதுக்கு அடுத்து முக்கியம், அதை போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து இன்னும் இருக்கிற கூட்டங்கள் கல்லியம், அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து இண்டியம், அதுக்கு அடுத்தது வந்து தேலியம் TL, ரைட்? அதே மாதிரி வந்து ஜெர்மேனியம், அடுத்தது வந்து SN, அதே மாதிரி PB, ஆர்சனிக், ஆன்டிமானி, அதே மாதிரி பிஸ்மத் BI, செலானியம், டெலூரியம், அதே மாதிரி வந்து பொலோனியம், புரோமின் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து அயோடின் I2, அடுத்து வந்து அஸ்டடைன், அடுத்து கிரிப்டன், அடுத்து உங்களுக்கு தெரியும் செனன், அடுத்து வந்து ரெடான். இவ்வளவு தெரியும். வேணுமென்று சொன்னா வந்து சீசியத்துக்கு அடுத்து பிரான்சியம் கருத்தொழிப்பாட்டு மூலகம், பீரத்துக்கு அடுத்து வந்து ரேடியம், அதையும் கருத்தொழிப்பாட்டு மூலமா மாறி. அது அவ்வளவு நாங்க எஸ்கோவை பீகோவை மூலகங்கள்னு சொல்லி இனோர்கானிக்ல படிக்க போறதா? இனோர்கானிக்ல படிக்க போறோம் ஒவ்வொரு கோவையாக. எஸ்கோவையும் நாங்க படிக்க போறது மூலாங்கூட்டம் 2ஆம் கூட்டம் இனோர்கானிக்ல 6ஆவது அலகுல. அதே மாதிரி பீகோவைன்னு படிக்க போறது 13, 14, 15, 16, 17, 18 இவ்வளவு மூலகங்கள் உங்க வருது. இடையில உள்ள ஆட்களை வந்து நாங்க கூட்டமாக பாடமாக தேவையில்லை. எங்களுக்கு இந்த 3ல 3Dல உள்ள எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். இவ்வளவுதையும் குறிங்க இதுல திருப்பி இருக்க மூலகங்கள பேரை சொல்றேன். I2 இல்ல I திருப்பி எழுத்துக்களை சொல்றேன் பாருங்க. மிஸ் ஆயிருந்தா இதுல இருந்து சொல்லி கொண்டு வரேன் கூட்டமாக. இங்க பாருங்க, ஐதரசன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் RB, சீசியம் CS, அடுத்து பிரான்சியம் FR, பெர்லியம், மேக்னீசியம், கல்சியம், ஸ்ட்ரோஞ்சியம் SR, பேரியம் BA, ரேடியம் RE. அது போல இந்த ஓர்டர் உங்களுக்கு தெரியும். ஸ்கெண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மங்கனஸ், இரும்பு, கொபால்ட், நிக்கல், செப்புன்னு ஆகும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இதுல சில பாருங்க 13 போரோன், அலுமினியம், கல்லியம் GA, இண்டியம் தான் அது இண்டியம் குறிச்சு கொடுங்க. இண்டியம் IN, இண்டியம். அடுத்து தேலியம், தேலியம் TL, தேலியம். அடுத்து கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம் GE, SN நமக்கு தெரியும். வெள்ளியம் PB, EM நமக்கு தெரியும் GE. அடுத்து பார்த்துக்கணும் நைதரசன், பொஸ்பரஸ், ஆர்சனிக். ஆர்சனிக் SB என்பது என்ன? அன்டிமணி. அந்திமணி என்று தமிழ்ல வரும், ஆங்கிலத்தில் ஆன்டிமணி என்று வரும். ஆன்டிமணி. அதே மாதிரி வந்து பிஸ்மத், பிஸ்மத் தான் BI, பிஸ்மத் BI. அதே மாதிரி ஓசோன், சாரி ஆக்சிஜன், சல்பர், செலானியம் SE வந்து செலானியம். அடுத்தது வந்து டெலூரியம், டெலூரியம். அடுத்து வந்து பொலோனியம் PO, பொலோனியம், ரைட்? SETEPO. அடுத்தது குளோரின், புரோமின், அயோடின். அயோடின் AT என்பது அஸ்டடைன். இந்த இருக்கு அஸ்டடைன், அஸ்டடைன். அடுத்து வந்து இது வந்து ரெடான். அடுத்து குறிங்க வாங்க முடியும். சில மூலகங்கள் குறிப்போம். அப்ப அதோட வந்து இன்னும் சில மூலகங்களையும் குறிப்போம். அது கட்டாயமா வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாகத்துல சில கூட்ட மூலகங்களை தரப்புறேன். இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். கட்மியம் CD, HG, இரசம்.
ஆகவே இரசத்திர பிராக்கெட்லயும் போடுங்க. அறை வெப்பநிலையில வந்து லிக்விடா காணப்படுறது Br-க்கும் இரசத்துக்கும் போட்டிருக்கோம். சரியா? ரைட். ஆகவே இதற்கு இரசம் லிக்விட், Br-ம் லிக்விட் திரவமாக இருக்கிறது. அதே மாதிரி அதுல கூட்ட மூலகம் மாதிரி எங்களுக்கு இந்த Cu-ட கூட்ட மூலகம் Ag-யும் Au நாங்க பொதுவா எங்களோட cross ஆக போற விஷயங்கள். இது Ag அடுத்தது Au 1 Au அதே மாதிரி வந்து நிக்கல்ல வந்து பலேடியம் பிளாட்டினம் Pd என்பது பலேடியம். மிக மற்ற மூலகங்கள் இதுல நிறைய இடைவெளி விடப்பட்டிருக்கும் பிள்ளையால் நிறைய மூலகங்களை குறிக்கிறதுக்காக வேண்டி அந்த அணுவன் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நிறைய கொஞ்சத்துக்கு அடுத்தது வாரது வேணுமென்று சொன்னா அந்த போவில வார போடி மூலகங்கள் வேணுமென்று நான் கருப்பு வேற கலர்ல குறிக்க நீங்க வேணுமென்று நோட் பண்ணி கொள்ளலாம். இது எங்களுக்கு அதிகமா க்ளோஸ் ஆகாது. பட் நான் தாரன் வேணுமென்னா குறிச்சு வச்சிருவோம். வை அடுத்து வந்து அதாவது எட்ரியம் தான் அது ஜெர்கோனியம், நியோபியம், என்பி எழுத்துக்களை கூறிங்க நான் தாரன். மொலிப்தீனியம் அடுத்து வந்து டிசி டெக்னீஷியம் அடுத்து வந்து ருத்தேனியம் அடுத்து ரோதியம். ரைட். இதுல வரப்போறாக்கள பேர்களை நான் சொல்றேன். இது பிரான்சியம், இது ரேடியம், அதை குறிச்சியானே. இதுல வந்து வரக்கூடிய ஆக்கள் வை வந்து நீங்க போட்டுக்கொள்ளலாம். எட்ரியம் தான் அது எட்ரியம். அதே மாதிரி ZR என்பது வந்து ஜெர்கோனியம். அதே மாதிரி NB என்று சொல்றது வந்து நியோபியம். அடுத்து MO வந்து மொலிப்டினம். அடுத்து TC வந்து டெக்னீஷியம். அடுத்து RU வந்து ருத்தேனியம். RH வந்து ரோதியம். Y வந்து எட்ரியம், ZR வந்து ஜெர்கோனியம், அதே மாதிரி வந்து NB நியோபியம், MO மொலிப்டினம், TC டெக்னீஷியம், RU ருத்தேனியம், RH ரோதியம். அது உங்களுக்கு எழுத்துக்கள் மிஸ் ஆகிருந்தா நெட்ல அடிச்சிங்கன்னு சொன்னா பீரியோடிக் டேபிள் சொல்லி ஆவர்த்தன அட்டவணை சொல்லி பீரியோடிக் டேபிள் அடிச்சிங்கன்னு சொன்னா அந்த எழுத்துக்களோட பேருடைய டேபிள்ஸ் வரும். நானும் போட்டிருக்கேன். இதுவும் நான் என் பேரோட இருக்கேன்னு சொல்லி அதையும் பார்த்துக்கொள்ளலாம். இவ்வளவுமே எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன படத்துல அந்த விஷயங்கள் வரும் என்று சொல்லி ஒரு 4-5 இடம் கீழே ஆவர்த்தன அட்டவணை தெரியாம எங்களுக்கு அட்டவணை எக்ஸாம்ல தருவான். இருந்தாலும் எங்களுக்கு அது அறிவு எங்களுக்கு இருக்கணும். வேணா அவை லிக்விட குறிச்சு காட்டுறீங்கன்னு இவங்க 2 பேரும் மெயினாக. அதே மாதிரி வருதான இதையும் குறிச்சு கொள்றேன் பாருங்க. வேணுமெண்டா நீங்க நோட் பண்ணுங்க. வேற கலர்ல நீங்க ஏதாவது செய்யுங்க. நான் சும்மா அப்படி குறிக்கிறேன் பாருங்க. ஐதரசன் சரியா. அதே மாதிரி நைதரசன், ஆக்சிஜன், குளோரின், ஹீலியம், இவ்வளவு பேரும் தான் இயற்கையில வாயு. எல்லாரும் இவங்க 2 பேரும் திரவம், மத்த எல்லாரும் திண்மம். அப்ப ஐதரசனும் நைதரசன், ஆக்சிஜன், குளோரின், ஹீலியம், நியோனாக சடத்த வாயு தானே. அந்த அவ்வளவு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அந்த 11 பேரும் வாயுக்கள். ரைட். யாரா கொடுத்தீங்க? சடத்த வாயு விட்டிருக்கிறேன். குளோரின், ஆக்சிஜன், நைதரசன் நமக்கு தெரிஞ்சது ஐதரசன். அதை குறிச்சு கொடுங்க. இன்னும் சில விஷயங்களை தருவேன் நான்.
அதை நீங்க வேணும்னா குறிக்கலாம். இதோடயே குறிச்சிட்டா எங்களுக்கு பிரச்சனை முடியுது. ஆனா பின்னுக்கு எங்களுக்கு வருமே ஒரு துண்டு, அதால நாங்கள் அதையும் குறிச்சு கொள்ளலாம். ரைட். அதே மாதிரி ஒன்று எல்லாம் சரிதானே பிள்ளையா? குறிச்சிட்டீங்க? எல்லாம் செஞ்சிருந்தா ஓகேன்னா சொல்லுங்க. அதே மாதிரி வந்து இந்த இருக்குதானே வடத்தை, இங்க பாருங்க, வடத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போரோனுக்கு சிலிக்கனை கீழால திருப்பி எடுத்து ஆசனை கீழால இங்க எடுத்து வெறு கீழால இங்க எடுத்து வெறு கீழால ஒரு ஸ்டெப் மாதிரி போகுது. ரைட், ஒரு ஸ்டெப் மாதிரி அதை குறிச்சுக்கலாம். வேற கலர் ஒன்று எடுத்து ஸ்டெப் மாதிரி போனா சரி இப்படி. ரைட், இந்த ஸ்டெப்பில படியில வந்து படியை போடுங்க. போறனுக்குள்ள போட்டுட்டு படியில வந்து மேலுக்கு இருக்கிற அவ்வளவு பேர் வட்டம் போடுறேன் பாருங்க. படியில வந்து மேலுக்கு இருக்கிற ஆக்கள் உங்களுக்கு அவ்வளவு பேர். அதே மாதிரி படியில கீழுக்கு இருக்கிறதுல வந்து இந்த இருக்கு ஜிஇயும் எஸ்பி படியில கீழுக்கு இருக்கிறது. வட்டத்தை போட்டு காட்டி இந்த வட்டம் அவ்வளவு பேர் மாறன்னு சொன்னா உலோக போலி. வட்டம் போடுறதுக்காகலாம் உலோக போலி. உலோக போலியுமே அவர் தான் செப்பரேட் ஆகுதா சார்ட்ல. மேலேக்காகல அந்த படியிலேக்கு அவ்வளவு பேரும் வரும். போரான், சிலிக்கன், ஆர்சனிக், டெலூரியம், அஸ்டடைன், அது மாதிரி ஜெர்மேனியம், எஸ்பி உலோக போலி. போறோம் பின்னுக்கு நான் தருவேன். இனோகானிக்கல படிவுகளையும் திருப்பி ஒரு கவர் சரியா? இனோகானிக்க படிவுகளையும் திருப்பி ஒரு கவர், யோசிக்கவே தேவையில்லை. போர்ட் கிளியராக லீவ் ஆகி திருப்பி எட்டாங்க. வேற எனக்கு ஒன்றும் செய்யலாது. எனக்கு நான் போர்ட் கிளியரா தான் இருக்கு. ஆசிஃப் என்னடா ஓடியோ ஓன் பண்ணி வச்சிட்டு இருக்குது? என்னம்மா ஓடியோ ஓ பண்ணுங்க. முடிஞ்சா கொஞ்சம் மெசேஜ் போடுங்க பிள்ளைகள். எனக்கு அந்த டைம் தெரியாது, நேரில் போப்பில்லையே என்ன அவசரப்பட அழிக்கவும் இல்லாது. நிதானமாக்கு எடுத்துக்கோ, நீங்க பிரச்சனை இல்லாது. ஆவர்த்தனம் கன்செப்ட மாத்திரம் பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். ரைட், வாயுக்கள் அப்ப நல்ல விளைக்கணும், நல்ல விளைக்கணும். அதுக்கு அங்காளவார அவ்வளவு பேரும் அலுலோகம் புள்ளியல. ரைட், அதுக்கு அங்காளவார அவ்வளவு பேரும் அலுலோகம், இங்கலவார அவ்வளவு பேரும் உலோகம். அவ்வளவுதான் இந்த விஷயம். இந்த ஸ்டெப் இருக்குதானே உண்மையா? அந்த ஸ்டெப்புக்கு இங்கலவார அவ்வளவு பேரும், ஸ்டெப்புக்கு இங்கலவார அவ்வளவும் அலுலோகம், இங்கலவார அவ்வளவும் உலோகம். உலோகம் தான் கூட இருக்கு. அப்ப உலோகம், உலோக போலி, அல்லோகம் அளவு இருக்கு. ரைட், ஒன் நீங்க கீழுக்கு ஒன் காட்டி கொடுங்க. இது ஒரு மெத்தட்ல. இதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு இங்கால வார உலோக போலி தவிர மிச்ச அங்கால வார அவ்வளவு பேரும் தான் இஞ்சலைக்கு வார அவ்வளவு பேரும் அலுலோகம். நீங்க கலர் பண்ணி காட்டி கொள்ளலாம. உலோக போலி தவிர மிச்ச அகலுக்கு வர கலர் பண்ணி போடும் அலுலோகம், இஞ்சல வார அவ்வளவு பேரும் உலோகம். பாத்தீங்கன்னா வழங்கும் உலோகங்கள் தான் கூட இருக்கு.
சஹாத் நாளை கொடுப்போம் புக்கு. அன்றைக்கு எனக்கு இது ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குமா, நாளை கொடுப்பேன். நாளைக்கு ஃப்ரீ நிறைய இருக்கு எனக்கு, நாளை கொடுப்போம். ரைட்டா? ரைட், போதான டைம் பிள்ளையால். இது இன்னொரு பேரை நீங்க செய்யலாம். அந்த சைட்ல உடஞ்சிருந்தா சைட்ல அதுல எங்களுக்கு இந்த 54 வரையான மூலகங்களுக்கு தானே இலத்திரல தேவைப்பட போகுது. 54 ரைட். ஆகவே சரண் வரையில அது எப்படி நிரம்புறன்னு சொன்ன உண்மையா வந்து அந்த ஆவர்த்தனங்கள் எப்படி குறிச்சிருக்கிறோம் சொன்னா பிள்ளையால், இந்த முதலாம் ஆவர்த்தனம் இருக்குதானே அது பக்கத்துல நீங்க போட்டுக்கொள்ளலாம் 1s. அந்த 1sல நிரம்புற ஆக்கள் எல்லாம் வந்து கூட வரப்போகுது. 1s2 போட்டாலும் 1s போட்டா சரி. நீங்க இது சைட்ல ரெண்டாம் ஆவர்த்தது பக்கத்துல ரெண்டாவது பக்கத்து இடம் இருக்குதான சைட்ல உங்களுக்கு, அது சைட்ல போடுங்க வந்து 2s 2p. அந்த இலத்திர நிரம்புற ஒழுங்கு தானே, நிரம்புற ஒழுங்கு. நிரம்புற ஒழுங்குல வந்து ஒரு குறிப்பிட்ட சக்தி மட்டத்துக்குள்ள வார அவ்வளவு பேரும் எங்களுக்கு ஒரு சக்தி மட்டத்தை கொண்டிருக்க அவ்வளவு பேரும் ஒரு ஆவர்த்தனத்துக்குள்ள வரப்போகுது பிள்ளைகள். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரைட். அப்ப இதுல வந்து உங்களுக்கு 2s 2p 8 தானே வரப்போ பாருங்க. 2 30. அப்ப அந்த 8 2s1 ஒரு ஆள், 2s2 ஒரு ஆள், 2s2 2p1 ஒரு ஆள், அப்படிதான் வருது. 3 ஆளை மட்டும் தானே. அது வந்து அடுத்தது யார் ஆக்கள் 3s 3p சைட்ல போட்டு கொடுங்க. 3s 3p சைட்ல இடம் இருக்குதான், அதுல போடுங்களேன். 1s அது விளக்கம் என்ன சொல்லுவேன். 2s 2p 3s 3p. அடுத்த நிரம்புறது யாரு இங்க பாருங்க. இதுல எத்தனை மூலகங்கள் வருதுன்னு சொல்லி 18 மூலகம் வரப்போகுது. அடுத்த நிரம்புற யாரு இஞ்சால. அப்ப இந்த 4வது பக்கத்துல நீங்க போடணும் 4s 3d 4p 4s 3d 4. அதே மாதிரி இதுக்கு என்ன வரப்போகுது 5வது பக்கத்துல அவ்வளோதையும் போட்டீங்கன்னா போதுமே 4p. அது பாருங்க வரப்போகுது. அப்ப 5s 4d 5p 5வது பக்கம் 5s 4d 5p. 6 நமக்கு தேவையில்லை, அது நமக்கு மூலகத்தில் தேவைப்பட மாட்டுது. அது என்ன நான் குறிச்சிருக்கிறேன்னு சொன்னா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல வந்து முதலாம் ஆவர்த்தனம் கூட நாங்க அடுத்து படிக்க போற போது முதலாம் ஆவர்த்தனம் என்று சொல்லக்குள்ள இன்னைக்கு 1sல முடிகிறார்கள் தான் முதலாம் ஆவர்த்தனம் கூட 2 பேரும் பாருங்க. ஹைட்ரஜன் 1s1 ஹீலியம் 1s2. அப்ப அவங்க 2 பேரும் 1s ஆக்கள். ரெண்டாவதுல உள்ள ஆக்கள் வந்து 2s 2p என்று போட்டிருக்கேன். என்ன சொன்னா வந்து இலத்திர நிரம்புற ஒழுங்கு தானே அது 1s 2s 2p. அது 8 பேரும் வந்து அப்படி வராங்க பாருங்க. லித்தியத்துக்கு 1s2 2s1, பெர்லியம் 1s 2s2. அப்படியே நியோனோ போனீங்கன்னா 1s 2s 2p6 அதோட முடிகிறாங்க. அடுத்த ஆக்கள் வந்து 3s 3p நிரம்புற ஒழுங்குல பாருங்க. 3s 3p அடுத்தது சோடியம் உங்களுக்கு தெரியும் 1s 2s 2p6 3s1. ஆகரம் உங்களுக்கு தெரியும் 1s 2s 2p6 3s 3p6. அதோட அதுல பிரச்சனை முடியும். அடுத்தது போன வேண்டாம் 4s 3d 4p என்பது என்ன சொன்னா 18 மூலகங்களுக்கு வரும். இதுக்கு பாருங்க இப்படி போகுது 4s 1s 3p6 முடிஞ்சது பிறகு 4s1 பொட்டாசியத்துக்கு பிறகு அது தெரியும் நமக்கு. இது வர தெரியும். கிரிப்டனுக்கு பாருங்க விட மாட்டேன் 4s2 3d10 4p6 முடிவடை. அதே மாதிரி செரனுக்கு உங்களுக்கு தெரியும் 5s2 4d10 5. அதான் அந்த விஷயம். எல்லாம் முடிஞ்சுதானேண்ணா, எல்லாம் முடிஞ்சு. இப்ப நாங்க முடிஞ்ச ஆக்கள் அது பக்கத்து போடுங்க, இடைவெளி ஸ்பேஸ் விடுங்க. நிறைய படங்கள் தர வேண்டியிருக்கு. அதில் ஆவர்த்தன அட்டவணையும் தருவேன். கீழ்றிக்க கொள்ளலாம் ஃபுல்லா ஆவர்த்தன அட்டவணையும் பெருமைது. நான் தாரத்தை ஒட்டுறதுக்கு இட விடுங்க. கிளாஸ் தொடங்கின பிறகு நீங்க ஞாபகப்படுத்திருக்கேன்னு சொல்லி அந்த பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அப்படியே தந்துருக்குங்க. சரியா? ஆகவே நாங்க அதை முடிச்சுட்டு பக்கத்து ஸ்பேஸை விட்டு அது தலையை போடுங்க. கையில போடுங்க பீரியட். சரியா? ஆவர்த்தனம் என்ன சொன்ன பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு ஆவர்த்தனம் என்று சொல்றது ஒரு ஆவர்த்தனம் யாரை குறிக்கும்டா ஒரு பிரதான படியில இலத்திர நிரம்பின பிறகு அடுத்த பிரதான படிக்கு இலத்திர நிரம்புறதுக்கு முந்தி உள்ள மூலகங்கள் எல்லாம் ஒரு ஆவர்த்தன மூலகம். இப்படி
ஒரு பிரதான படியில் இலத்திர நிரம்ப ஆரம்பிச்சு அடுத்ததுக்கு போறது கிடையாது. இங்க பாருங்க, முதலாம் ஆவர்த்தன மூலகம் யாருன்னு பாருங்க. முதலாம் ஆவர்த்தன மூலகம் யாருண்டா அந்த நிரம்புற ஒழுங்குல வந்து நான் எழுதுறேன் பாருங்க. 1s 2s 2p 1s to 2s to 2p6 3s to 3p6 இப்படிதான் போகுது. இவங்க ஒரு ஆவர்த்தனமே ஒரு சக்தி மட்டத்தில் இலத்திர நிரம்ப தொடங்கி அடுத்ததுல நிரம்ப போறதுக்கு முதல் உள்ள மூலகங்கள் அப்ப 2 மூலகம் வரும். அப்ப 2ஆம் ஆவர்த்தனம் எல்லாம் பாருங்க 6 வரும் சொல்லி 8 மூலகங்கள் வரப்போகுது நறுக்கட்டு. 3ஆம் ஆவர்த்தனம் நறுக்கட்டும் வரப்போகுது. திருப்பி 4s 3d 4p 5s அப்படித்தானே 3d10 4p6 5s2 அடுத்ததுக்கு நிரம்புறதுக்கு இடையில் உள்ள அவ்வளவு பேரு அப்படி இறந்துருக்கு அவ்வளவு பேரும் ஒரு ஆவர்த்தனம் 4ஆம் ஆவர்த்தனம். அப்படிதான் ஆவர்த்தனம் பாக்குறது. சரியா? ஆகவே ஆவர்த்தன எண்ண எப்படி காண்றேன்டா ஒரு மூலகம் எத்தனையாம் ஆவர்த்தனம் எப்படி காண்றேன்னு சொன்னா உங்களுக்கு ஓஎல்ல கண்ட மாதிரி தான். எப்படி காண்றது? அந்த அணுவில காணப்படுகின்ற பிரதான சக்தி மட்டங்கள்ல எண்ணிக்கை, பிரதான சக்தி மட்ட எண்ணிக்கை தான் அதுல ஆவர்த்தனாக இருக்கு. உதாரணம் வந்து நாங்க ஐதரசனை சொன்னோம்டா 1s1 எத்தனை பிரதான பட்டம் இருக்கு? 1. எனவே இதுல ஆவர்த்தன பாருங்க ஜலரிக்கு 1. லித்தியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணம் வந்து 1s2 2s1 1s2 2s1 இங்க பாருங்க 1s2 2s1 ஆகவே எத்தனை சக்தி மட்டம் இருக்கு இதுல மொத்தம் 2 சக்தி மட்டம் 2 சக்தி மட்டம் வரையில இருக்கு. எனவே 2ஆம் ஆவர்த்தனம் மூலகம். பொட்டாசியம் பாருங்க எத்தனை வரப்போகுதுன்னு சொல்லி பொட்டாசியம் 19 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 எத்தனையாம் சக்தி மட்டம் வரப்போகுது? 4 சக்தி மட்டம் வரப்போகுது. எனவே 4ஆம் ஆவர்த்தனம் மூலகம். விளங்குதானே? அவ எத்தனை பிரதான பட்டங்கள் இருக்குதோ அந்த மட்டங்கள் எண்ணிக்கைதான் அதனுடைய நாங்க இலத்திரல பொழுதினத்துக்கு பிறகு பார்த்தோம்னா அது எத்தனை பிரதான படி இருக்குதோ அதனையாம் ஆவர்த்தன மூலமா இருக்கு. வெளியுலகளுக்கு ஆவர்த்தனம் பண்ணுறதுக்கு ஒரு பிரதான படியில் இலத்திரன் நிரம்ப ஆரம்பித்து ஒரு பிரதான படியில் இலத்திரன் நிரம்ப ஆரம்பித்து அடுத்த பிரதான படியில் இலத்திரன் நிரம்ப ஆரம்பிப்பதற்கு அடுத்த பிரதான படியில் இலத்திரன் நிரம்ப ஆரம்பிப்பதற்கு முன்னுள்ள மூலகங்கள் ஒரே ஆவர்த்தன மூலகங்களா முன்னுள்ள மூலகங்கள் ஒரே ஆவர்த்தன மூலகங்கள் ஆகும். சரியா? அப்ப ஒரு பிரதான படி இலத்திர நிரம்ப ஆரம்பித்து அடுத்த பிரதான படி இலத்திர நிரம்ப ஆரம்பிப்பதற்கு முன்னுள்ள மூலகங்கள் ஒரே ஆவர்த்தன மூலகங்கள் ஆகும். பிறகு என்ன போடுங்கோ? இலத்திரன் நிரம்பும் ஒழுங்கின் அடிப்படையில் அப்ப நான் ஓர்மெண்டா போட்டுக்கொள்ளலாம். இங்க பாருங்க அடுத்த பாயிண்ட்ஸ்ல என்ன செய்ய போறேன் பாருங்க, எழுத வேணா பாருங்க. இங்க பாருங்க நான் என்ன எழுத போறேன்னு சொல்லி இப்படி மாறாக இங்க பாருங்க 1s2 2s2 2p6 3s2 கொஞ்சம் கேப் போட்டு எழுத வேண்டி வரும். 3p6 4s2 3d10 4p6 5s2 4d10 5p6 அப்படி போய்கொண்டே இருக்குதா நிரம்புறோடு எழுதினா இங்க பாருங்க அது வரையும் எழுதுங்க. கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. ஒரே லைன்ல வரணும். அங்கே வரப்பட ஒரே லைன்ல வர மாதிரி எழுதுங்க. பரவாயில்லை, நெருங்கி வந்தாலும் பரவாயில்ல, ஒரே லைன்ல வரணும். 5p6 வரையில அது எழுதுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6 5s2 4d10 5p6 எழுதினா ரைட். எங்களுக்கு என்ன சொல்லி இருக்குது? வரைவில கிடந்த பாருங்க
இலத்திர நிரம்பெற ஒழுங்கில் எழுதுகின்ற பொழுது ஒரு பிரதான படியில் இலத்திர நிரம்ப ஆரம்பித்து அடுத்த பிரதான படி இலத்திர நிரம்ப ஆரம்பிப்பதற்கு முன்னுள்ள மூலகங்கள் ஒரு ஆவர்த்தனம். இங்க பாருங்க, இது நான் போட போறேன் முதலாம் ஆவர்த்தனம். ஏன் இதுல நிரம்பினா அடுத்த பிரதான படி, அப்படியே போனா அடுத்த பிரதான படி வந்துட்டு மூணாவது. சோ அதுக்கு முந்தி உள்ள அவ்வளவு பேரு. சோ இவங்களுக்கு போட போற ரஃபாக இரண்டாம் ஆவர்த்தனம் போட்டுக்கொள்ளுங்க. 3s 3p அங்க 4 வந்துட்டு. சோ இவ்வளவு வந்து மூன்றாம் ஆவர்த்தனம். திருப்பி 4s 3d 4p 5வது வந்துட்டு. சோ அதுக்குள்ள உள்ள எவ்வளவு பேரும் ஐந்தாம் ஆவர்த்தனம். அதே மாதிரி 5s 4d 5p அங்கால வந்து 6s வந்துடும். எனவே இவ்வளவு பேரும் வந்து ஆறாம் ஆவர்த்தனம். ஆறாம் ஆவர்த்தனம். ரைட். ஆகவே சரி 3 இது 4 4ஆம் ஆவர்த்தனம், இது 5ஆம் ஆவர்த்தனம். 5ஆம் ஆவர்த்தனம் பிரதான படிதானே 5ஆம் ஆவர்த்தனம். 5p6 அதுக்கு அங்கால 1 சொன்னா 6s வாரத்தை காட்டுருங்கள. 6s2 தானே வரப்போகுது. அப்ப அதுக்கு முந்தி உள்ள பிரேக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. மூலாம் ஆவர்த்தனம் அட்டவணையும் பார்த்து போடலாம், இதை வச்சும் போடலாம். 2 அப்ப எத்தனை மூலம் இருக்க போகுது பிரேக்கெட்ல போடுங்க. 2 2ஆம் ஆவர்த்தனம் பிரேக்கெட்ல இதுல 2 6 அப்ப எத்தனை வரப்போகுது 8. அட்டவணையை பாருங்க, அட்டவணை 8 இருக்கு. 3s 3p6 அப்ப மூன்றாம் ஆவர்த்தனம் 2 மாறும் 8 இருக்கணும். அட்டவணையை பாருங்க 8 இருக்கு. 4ஆம் ஆவர்த்தனம் 2 10 6 மொத்தம் 18. அட்டவணையை பாருங்க 18 இருக்கு. 5ஆவது பாருங்க 18 இருக்கு. 6 7 கொஞ்சம் அந்த இடைவெளி விடப்பட்டுக்கிற குழம்பும் அது எங்களுக்கு தேவையில்லை. கீழே அது கீழே உதாரணம் என்று போட்டு உதாரணம் 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 சரியா. முதலாவது நம்பர் ஒன் சரியா பாத்துக்கணுமே. முதலாம் ஆவர்த்தன மூலகங்கள். முதலாம் ஆவர்த்தன மூலகங்கள் ரைட். அப்ப 2 பேரையும் மட்டும் காட்டும். முதலாவது ஆளையும் கடைசாலையை மட்டும் காட்ட போறேன். முதலாவது ஆள் யாரு இங்க பாருங்க, ஐதரசன். அது ஒன்று தானே, ஒன்று. அது எப்படி முடிவடைய போகுது 1s1. அதே மாதிரி இரண்டாவது ஆளை காட்டுங்க, கடைசாலை காட்டுங்க, ஹீலியம். எப்படி முடிவடைய போகுது 1s2. மூலகம் ஆவர்த்தன மூலம். மூலாவது ஆளையும் கடைசாலையும் மட்டும் காட்டப்படும். இதே மாதிரி இரண்டாவது உதாரணம். 2ஆம் ஆவர்த்தன 5 வரை எழுதுவோம். 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள். 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் பாருங்க யாருல ஸ்டார்ட் ஆகுது லித்தியத்துல. அப்ப அதை எழுதுவோம். லித்தியம் நமக்கு தெரியும் 3 தானே. அப்ப 1s2 பாருங்க 2s1ல ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடைசாலையில ஆரங்க தொங்கல் இருக்கு நியோன். ஆகவே நியோன் 10. ஆகவே 1s2 2s2 எப்படி முடிய போகுது 2p6 ரெண்டாவது ஃபுல் ஆகும். இதே மாதிரி 3ஆம் ஆவர்த்தன மூலகம், 4ஆம் ஆவர்த்தன மூலகம், 5ஆம் ஆவர்த்தன மூலகங்களை எழுதுங்க பாப்போம். முதலாம் மூலத்தையும் கடைசி மூலத்தையும் அட்டவணையை பார்த்து எழுதலாம். அல்லது அந்த நரிக்கிறத வச்சு எழுதலாம். எப்படி முடிவடை படத்தை வச்சு 3 4 5 எழுதி முடியுங்க. ரைட். ஆகவே 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களை காட்டணும் என்று சொன்னா ரைட். 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களை காட்டணும்னா யாருல ஆரம்பிக்கும் சோடியத்துல. சோடியம் எத்தனை 11. இறுதியில முடிவடையும் யாருல ஆகனில 18ல. ஆகவே சோடியம் எங்களுக்கு எப்படி முடிவடைய போகுது 1s2 2s2 2p6 3s1ல ஆரம்பிக்கும். அதே மாதிரி 1s2 2s2 2p6 3s2 3p6ல முடிவடையும். நாலாம் ஆவர்த்தன மூலகங்கள். 4ஆம் ஆவர்த்தன வரக்குள்ள யாருல ஆரம்பிக்க பாருங்க பொட்டாசியம். பொட்டாசியம் எத்தனை 19. ஆகவே 1s2 2s2
அப்படியே போய் 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 எங்களுக்கு தெரியும் 3s2 3p6 யாருல முடியும் 4s1ல முடியும். அதே மாதிரி அங்க வந்து கடைசா முடியுது யாரு கிருத்தன். அப்ப கிருத்தன் எத்தனை வரணும் முடியாது அங்க 18 முடிஞ்சு இங்க அப்படி இன்னும் 36 வரணும். ஏன்னா 36 ஏன் ஆகனுக்கு 18 முடிஞ்சா இவரில் 18 இருக்க மாட்டா 36 வரணும் 36. எனவே 1s2 2s2 அப்படியே போய் 2p6 அப்படியே போய் 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 கடைசி எழுதுவோம் பாருங்க 4s2 3d10 4p6 4p6 சின்ன மாதிரி முடியும் பாருங்க 4p6 தான் முடியும். அதே மாதிரி 5 மொழி நீங்கன்னா சரி 5ஆம் மாவட்டத்துல முடியும். அதே மாதிரி விடுமா ஆகவே 5ஆம் மாவட்டத்தின மூலகம் என்று சொல்லக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது யாரு ருபீடியம். ஆகவே அவர் 36 ருபீடியம் எத்தனை 37. அவ எல்லாம் போய் போய் எப்படி முடிய போகுதுன்னு பாருங்க. இந்த இருக்கு இது மாதிரி முடியும். எப்படி முடியும் 5s1ல ஆரம்பிக்கும் கடைசா முடிய போகுது 4s2 3d10 4p6 5s1ல முடிவடை. ருபீடியம் முடிவடைஞ்சா அப்படியே யாரு கடைசா எங்கட செனன். ஆகவே செனன் எங்களுக்கு தெரியும் 54 இருக்குன்னு தெரியும். ஆகவே கடைசா முடியும் இந்த இருக்கு 4s2 3d10 4p6 முடிஞ்சது பிறகு இங்க பாருங்க 4p6 அது போற எங்களுக்கு தெரியும் 5s2 அதாவது 4d10 5p6ல கடைசி முடிவடை 5 வரை மட்டும் போதும். கீழுக்கு ஒரு தரவு எழுதி போட்டு அதோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ்ல நாம மிச்ச விஷயங்களை பார்ப்போம். இன்னைக்கு கரண்டும் பிளாக் ஆயிட்டு விஷயத்தை பார்த்துட்டு முடிப்போம். கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. கீழுக்கு எனவே என்று போட்டு அடுத்த பாயிண்ட்ஸ்ல எனவே என்று போட்டு டேஸாக ஒரு விஷயம் எடுக்க போறோம். என்ன சொன்னால் பாக்ஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்க. பாக்ஸ் பண்ணி எழுதி கொள்ளுமே சம அடுத்த லைன்ல எழுதுங்க. எனவே என்று போட்டு மூலக ஆவர்த்தன எண் சமன் அம்மூலகத்தில் உள்ள பிரதான படிகளின் எண்ணிக்கை பிரதான படிகளின் எண்ணிக்கையா இடத்துல எழுதக்குள்ள நிரம்பு எழுதக்குள்ள வந்து பிரதான படி எத்தனை மாட்டுதான் அதுல பிரதான படிகள் எண்ணிக்கை. ரைட். ஆகவே நான் அதோட முடிச்சு கொள்றேன். சரியா இன்னைக்கு 1 hour தான் படிப்பிச்சிருக்கேன். நான் கரண்ட் எழும் போய் வந்துட்டு அட்டவணையை திருப்பி ஒரு நான் கீறி சரியா ஃபில்அப் பண்ணி கொடுங்க. நான் குரூப்லையும் போட்டுவிடுவேன். அந்த குரூப்ல நீங்க போட்டுருக்கிறேன். எனவே நான் சின்ன மாதிரி அந்த பேஜ் ஒன்று விடுவாங்க. இதை கீறினாக்க கீறி எடுத்துக்கொள்ளுங்க. அதுல நான் பார்த்து கொள்ளுங்க. வாயு மாறினதை சரியா பாருங்க. திரவ மாறினதை பாருங்க. ரைட். அதே மாதிரி உலோக போலிகள் யாருன்றதை பாருங்க. ஜலலோகம் உலோகம் அதே மாதிரி அவ்வளோத்தையும் தெரிஞ்சோம்னா எங்களுக்கு இப்போதைக்கு நாலேஜ் எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. சரியா ஃபிங்கர் டிப்ஸ்ல எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப அதோட நான் முடிச்சுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் அடுத்த தொடர்ச்சியை பார்ப்போம்.